வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, ஐசிஏஐ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க நியூவா ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நான் கார்பரேட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணப்படாத அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அதை நம்ம வந்து நான் கார்பரேட் என்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் நோட் செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸ்ல ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேட்டுக்காக ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா கைடன்ஸ் நோட் அப்படிங்கிறது ஃபினான்சியல் இயர் 2024-25க்கான ஆடிட்டிங்ல நம்ம இந்த கைடன்ஸ் நோட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இது வந்து வந்திருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது நிறுவனங்களுக்கான நிதிநிலை அறிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டா இருக்கட்டும், ட்ரையல் பேலன்ஸா இருக்கட்டும், அட் சேம் டைம்ஸ் நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து நிதிநிலை அறிக்கைகள் அப்ப நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதாவது நிறைய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது என்ன பர்பஸ்க்காக இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த டேலில இதுக்கான அப்டேட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, டேலியில இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுல வந்து ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அதர்வைஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு இதுக்கான ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்துல நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது என்ன பர்பஸ் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, காமனா ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லா ஆர்கனைசேஷனும், அதாவது கார்பரேட் என்டிட்டிஸ்ங்கிறது ஒரு காமனா ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஒரு ஃபார்மேட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் அதர் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு காமன் ரிப்போர்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது கிடையாது. அவங்கவுங்களுடைய அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா காமன் ரிப்போர்ட்ஸோடைய பர்பஸை சால்வ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் இப்போ வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பர்பஸ்க்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரல் ஃபார்மேட்டை தாண்டி ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும், ரிலவன்ஸ் இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும், கம்பேரபிலிட்டி இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவ் சென்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்காக ஒரு குவாலிஃபைடு ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரலா எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் கைடன்ஸ் வந்து 2024 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுற அக்கௌண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃபினான்சியல் இயர் 1 ஏப்ரல் 2024ல இருந்து நம்ம 25 வரைக்கும் நம்ம மெயின்டைன் ஆகக்கூடிய அந்த ஆடிட்டிங் பீரியட் அல்லது அந்த பினான்சியல் இயருக்கான அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது இது மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த டேட்ல இருந்து மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ப்ரீவியஸ் இயருக்கு வந்து ஒரு சில ஃபார்மேட் வந்து வச்சிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸை ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம வந்து ஓபனிங் பேலன்ஸா கொண்டு வந்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸை நம்ம இந்த கைடன்ஸ் படி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்ப டேலியில நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் எடுத்துக்கிறீங்க, எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அங்க நீங்க ஆல்ட் இ, அதாவது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டிஸ், அதாவது என்சிஇ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் எனக்கு அவைலபிளா இல்ல சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அது மெசேஜ் பண்ணுங்க. ஸோ பெஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஸோ பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு ஸ்கிரீன் அப்படிங்கிறது கேக்குது. ஸோ இதுல என்னென்ன சார் கேக்குது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் டேட்டா எந்த இயருக்கானது, ப்ரீவியஸ் இயருடைய டேட்டா வேணும், கரண்ட் இயருடைய டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கரண்ட் இயருடைய டேட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கரண்ட் இயர் டேட்டா மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல
கரண்ட் இயர்க்கான எண்ட் டேட் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கணும். தென் செப்பரேட் கம்பெனி டேட்டாவா ப்ரீவியஸ் இயருடைய டேட்டா வேணும் அப்படின்னா நீங்க தேர்ட் ஆப்ஷன் நீங்க எஸ் கொடுத்துக்கிறீங்க. அப்படி ஒருவேளை நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பினான்சியல் இயருடைய ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனியுடைய நேமோட சேர்த்து ஃப்ரம் பினான்சியல் இயர் வந்து ஃபீட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நீங்க ஆல்டர் பண்றதா இருந்தாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். தென் ப்ரீவியஸ் இயரோடைய எண்ட் டேட் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. தென் இதோடைய ஃபார்மேட், இந்த ரிப்போர்ட்டோடைய ஃபார்மேட் நீங்க எப்படி நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா XML ஃபார்மேட்ல தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ XML ஃபார்மேட்ல டிஃபால்ட்டா அப்லோட் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம எந்த லொகேஷன்ல நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைலோட நேம் வந்து டிஃபால்ட்டா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் NCA.XML அப்படிங்கிற நேம்ல இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து சி டிரைவ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், டேலி பிரைம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு செப்பரேட் டேட்டா, XML டேட்டா நம்மளுக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா டேலி பிரைம் 9 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டருக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. அடுத்து நீங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த ICAI அவங்க நம்மளுக்கு செப்பரேட்டா ஒரு எக்ஸல் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ VBA கோடிங் எனேபிள் பண்ணி ப்ராப்பரா ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆடான்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வந்து நீங்க வந்து டேலில அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர்லயே வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் டேலி வெப்சைட்லயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ அந்த டூல் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு ஷீட் இருக்கும். மல்டிபிள் ஷீட் இருக்கு. அதுல பேசிக் இன்ஃபர்மேஷனுக்கான ஷீட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை ஓபன் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து செலக்ட் XML ஃபைல் டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன். XML ஃபைல் டு இம்போர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ அதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர் அப்படிங்கிறது கேட்கும். அதுலதான் நீங்க ப்ரீவியஸா நம்ம டேலில இருந்து XML ஃபைல நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சோ அதை நீங்க ப்ராப்பரா சூஸ் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ், ஓகேங்களா, அந்தந்த ஃபீல்டுக்கான டேட்டா ஆட்டோமேட்டிக்கா டேலி நமக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும். கம்பெனியோடைய ஃபைல் நேம், கம்பெனியோடைய இயர், as well as கரண்ட் டேட்டோட எண்ட் டேட், கரண்ட் இயரோட எண்ட் டேட், கம்பெனியோடைய பேன் நம்பர் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பேன் நம்பர். அதர்வைஸ் இதுல வந்து இந்த ஷீட்ல வந்து கரெக்டா வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல ஏன் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து மேனுவலா நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய முக்கியமான மேண்டேட்டரி ஃபீல்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி ஃபில் பண்றது, அஸ் வெல் அஸ் என்னென்ன ஷீட் இருக்கு அதுக்கான கைடன்ஸும் வந்து இந்த ஷீட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பர்பஸ் ஏன் சார், இது ஏன் சார் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து நான் கார்பரேட் நிறுவனங்களுக்கான நிதிநிலை அறிக்கைகளுக்கான வழிகாட்டி இதோடைய பர்பஸ் என்ன, இதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சோ இதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் பத்தாது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பா. சோ இதுல இது எந்தெந்த கம்பெனிக்கு பொருந்தும், எந்தெந்த கம்பெனிக்கு பொருந்தாது அப்படிங்கிறது அட் த சேம் டைம்ஸ் அஸ் ஆடிட்டிங் ஃபீல்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல அல்லது ஒரு ஆர்டிகல்ஷிப் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணக்கூடிய அல்லது உங்களுடைய கிளைண்டோடைய டேட்டாவை நீங்க வந்து எப்படி அனலைஸ் பண்ண முடியும், யாருக்கு இது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். தென் டேலியில நீங்க டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா, சோ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க. சோ இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் வந்து இந்த இடத்துல கொஸ்டின் வித் ஆன்சரோட நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து FAQs அப்படிங்கிறது இது தமிழ்லையும் கிடைக்கும், இங்கிலீஷ்லையும் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க் யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா எங்களுடைய குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஐ நீட் கைடன்ஸ், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க வந்து கொடுங்க சம்திங். நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல பார்ப்போம்.